மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. யாரால் கூடாது? யாரால் கூடாது? உங்களால் கூடாது. யாரால் கூடாது? உங்களால் கூடாது. நான் சொல்லலை, இங்க எழுதி வச்சிருக்கிறாரு. தேவ ஆவியினால் ஏவப்பட்டு மத்தேயு இங்க எழுதி இருக்கிறாரு. உங்களால கூடாதான். எதற்கு கூடாது? ஒரே ஒரு கேள்வியின் மூலமா தான் உங்களுக்கு இன்னைக்கு மெசேஜ். 2 எஜமான்களுக்கு வேலை செய்ய, ஊழியம் செய்ய முடியாது என்று இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுறது. 2 எஜமான்களுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. அப்படி நாம் ஊழியம் செய்தோம் என்றால் ஒருவனை நேசித்து இன்னொருவரை பகைப்போம். அப்போ இன்றையுடைய கேள்வி என்ன? வசனத்தினுடைய கேள்வி என்னன்னா, யாருக்கு நாம் ஊழியம் செய்கிறோம்? யாருக்கு நாம் வேலை செய்கிறோம்? யாரை குறித்தான சிந்தனைகள் நம் இருதயத்தில் இருக்கிறது? யாரை குறித்தான எண்ணங்கள் நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது? நம் சிறு அவயமான நாவை குறித்து நாம் படிக்கும்போது அநேக காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம் இல்லையா? அப்பொழுது இங்க என்ன சொல்றாருன்னா, 2 எஜமான்களுக்கு வேலை செய்கிறது அரிதான காரியம், அது உங்களால் கூடாது என்று அவர் சொல்லுகிறார். அப்ப யாரால கூடும்? கேள்வி வருது இல்லையா? உங்களால் அது கூடாது. பாஸ்டர் இப்போ உங்கள்கிட்ட சொல்றாரு. அப்ப பாஸ்டர்கிட்ட நீங்க கேட்பீங்களா? மாட்டீங்க. பாஸ்டர் அப்ப யாரால கூடும் பாஸ்டர்? எங்களால கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. அப்ப யாரால இது கூடும்? யாரால இது கூடும்? உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாதுன்னு வசனம் சொல்லுது. அப்ப யாரால கூடும்? பதில் இல்லை யாருக்கிட்டேன் இல்லையா? எங்க பாருங்க வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. 2 எஜமானங்களுக்கு ஊழியம் செய்யும் ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்றாரு. அப்ப யாராலே கூடும்? யாராலே கூடும்? தேவனாலே கூடும். அப்படியே அங்க இருக்குது. 2வது வசனம், அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். அப்ப எதை பத்தி கவலைப்படாதவங்களால முடியும்? உடையை குறித்தும் ஜீவனை குறித்தும் ஆகாரத்தை குறித்தும் கவலைப்படாதவர்களால முடியும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னா, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீ தேவனுக்கு ஊழியம் செய்கிறாய் என்றால் நீ உலகத்தை வெறுத்துவாய் என்று அவர் சொல்லுகிறார். நீ உலகத்துக்கு ஊழியம் செய்கிறாய் என்றால் தேவனை வெறுத்து விடு என்று அவர் சொல்லுகிறார். 2ம் கெட்ட நிலையில இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா என்ன செய்வார் ஆண்டவர்? போன வாரம் உங்களுக்கு சொல்லி தந்தேன். என்ன பண்ணுவாரு? அனலும் இல்லை குளிரும் இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? வாந்தி பண்ணி போடுவார் இல்லையா? இப்ப நீங்க சொல்லுங்க, யாருக்கு ஊழியம் செய்கிறீங்க? தேவனுக்கு ஊழியம் செய்கிறீங்களா, இல்ல உலகத்துக்கு ஊழியம் செய்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. எனக்கு சாப்பாடை பத்தி கவலையே இல்லையா உங்களுக்கு? ஆகாரத்தை பத்தி கவலைப்பட மாட்டீங்களா? யாருமே கவலைப்படுறீங்க தானே? ஜீவனுக்காக கவலைப்படுறீங்க தானே? ஐயோ செத்து போயிடுவேன்னு ஓடுறீங்க தானே? மாத்திரை வாங்க டாக்டர் தேடி ஓடுறீங்க தானே? கவலைப்படுறீங்க தானே? அப்ப நீங்க யாருக்கு ஊழியம் செய்றீங்க? இந்த சிஸ்டர் என்ன சும்மா மெசேஜ் கொடுத்துட்டு போகாமல் சும்மா கேள்வி மேலே கேள்வி கேட்டு நம்மளை வம்பு கிழக்கிற மாதிரியே இருக்கிறது. நான்
உணர்ந்து கொள்ளுகிறதுக்காக, நீங்கள் உணர்வடைய வேண்டும். சிரிக்கிறதுக்காக அல்ல, சிந்திக்கிறதுக்காக உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். கேள்வியை கேட்கும் பொழுதுதான் உங்களுடைய பலப்படும். கர்த்தருடைய பலனில் நீங்கள் பலப்பட முடியும். கேள்விதான் நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ நம்ம யாருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம்? உலகத்துக்கு ஊழியம் செய்கிறோம். நாம் உணவுக்காக கவலைப்படுகிறோம். நீங்கள் கவலைப்படலை, உடைக்காக கவலைப்படுகிறீங்க. எத்தனை பேர் சேர்த்து வைக்கிறீங்க கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு? எத்தனை பேர் பிளான் போடுறீங்க? இந்த கிறிஸ்மஸுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், போன கிறிஸ்மஸ் இப்படி பண்ணோம்ல, இந்த கிறிஸ்மஸ் எப்படி பண்ணணும்? ஆண்டவர் கேட்கிறார், அழிந்து போகிற இந்த உலகத்துக்காக, அழிந்து போகிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ தேவனுக்கு ஊழியம் செய்யவர் சொல்லுகிறார். 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்கிறது அரிதான காரியம். அப்பொழுது நீ இன்றைக்கு தேவனை தேடி வந்திருக்கிறாய் என்றால், இன்றைக்கு நீ ஆலயத்திலே வந்திருக்கிறாய் என்றால், தேவனுக்கு ஆராதனை செய்கிறதுக்கு நீ வந்திருக்கிறாய் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவனை ஆராதனை பண்ணுகிறதுக்கு வருகிறதா இருந்தால் இதற்கு முன்பாகவே நீ உலகத்தை வெறுத்து விட்டு வா என்று அவர் சொல்லுகிறார். உன்னால உலகத்தை வெறுக்க முடியுமா? முடியாது இல்லையா? எத்தனை ஊழியக்காரர்கள் உங்கள் மத்தியிலேயே வந்து பிரசங்கம் பண்ணி போய்விடுகிறார்கள். எத்தனை பேருடைய மெசேஜை நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்க, நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க. எத்தனை வயது, எனக்கு வயது 42 ஆகுது. எத்தனையோ மெசேஜ்களை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல நான் நிற்கிறேன். 2004 நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த இடத்துல உங்களுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அது என்னுடைய இதனால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தில், இந்த உலகத்தை நான் வெறுத்தபடியினால் இந்த இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன். உங்களைப் போல நானும் எல்லா அலங்காரத்தோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் கணவரான ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், ஒரு நாள், ஏன் உனக்கு வேதனை, ஏன் உனக்கு இந்த கஷ்டம், ஏன் உனக்கு இந்த பாடுகள், நீ இந்த உலகத்தை வெறுத்து விடு என்று அவர் சொல்லுகிறார். உன்னுடைய அழகு, உன்னுடைய அன்பு, உன்னுடைய பலன் எல்லாம் என்னிலே நிலைத்திருக்க கடவுது என்று அவர் என்னோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. உங்களைப் போல நானும் எல்லா கமல் மாலை எல்லாத்தையும் நான் போட்டிருந்தேன். அழகழகா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வளையல் வைத்திருப்பேன். ஒரு பெரிய பக்கெட்டு, இந்த பக்கெட்டு ஒரு சின்ன பக்கெட்டு நீங்கள் காணிக்க வச்சிருக்கிறேன். என்னுடைய இவ்வளோ பெரிய பக்கெட்டு நிறைய வளையல் வச்சிருப்பேன். ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாவற்றையும் நான் செய்வேன். ஒரு நாள் கர்த்தரை நீ உணர்த்தினார். எப்பொழுதும் வீட்டில் சண்டை, எந்நேரமும் சண்டை, காதலையும் கழுத்திலும் கிடத்துல, நீ ஏன் போய் கடன் வாங்குறேன்னு எல்லாத்தையும் கலட்டி வித்துட்டேன். இன்னைக்கு கர்த்தர் கடன் இல்லாமல் இந்த இடத்துல என்னை நிறுத்தி இருக்கிறார். பல லட்சக்கணக்கான கடனோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எப்பொழுது நான் உலக ஆசையை நான் வெறுத்தேன். எனக்கு ஆசை எல்லா கடனையும் தீர்த்துட்டு நல்ல ஜுவல்ஸ் போடணும். எனக்கு 2 பையனுங்க தான், அதனால் பெண்புள்ள பிள்ளை இல்லை. அதனால் என்ன வாங்கினாலும் நான் மட்டும்தான் போடணும், நான் மட்டும்தான் அணிஞ்சு கொள்ளணும், எனக்கு மட்டும்தான் எல்லா ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்றைக்கு நான் இந்த உலகத்தை வெறுத்தேனோ அன்றைக்கு என்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வந்தது. என் கணவரை கர்த்தர் தொட்டார், என் பிள்ளைகளை கர்த்தர் தொட்டார், என்னுடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் வெறுமையாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு போதிக்கும்படியாக நான் நிற்கவில்லை. அநேக பாடுகள் மத்தியிலே நான் கடந்து கர்த்தருடைய வழிகளை நான் அறிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கையிலே 2 எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அது அரிதான காரியமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒன்று செய்யுங்கள், நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலே நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழலாம். ஆனால் உங்கள் ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது. உலகத்தை என்று வெறுக்கிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் வெறுக்கிறீர்களோ அன்றைக்கு தான் உங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாகும். ஹல்லேலூயா. அது எப்படி என்பதை விளக்கிறது நிறைய வசனங்கள் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜீவனுக்காகவும் உன் உடைக்காகவும் உன் ஆகாரத்துக்காகவும் நீ கவலைப்படுகிறாய் என்றால் நீ உலகத்துக்கு நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர் சொல்லுகிறார். நீ உலகத்தை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, ஆண்டவர் அந்த வசனத்தின் கீழாக ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் கவலைப்படாதிருங்கள், உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்துகள் அல்லவா என்று சொல்லுகிறார். பாருங்களேன், உங்களுடைய ஆகாரத்தை விட ஜீவன் பெருசு என்று சொல்றார். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சாப்பிட்டு தானே இங்க வாழ முடியும், சாப்பிடாம வாழ முடியுமா? வாழ முடியுமா கலாக்கா?
சாப்பிடாம வாழ முடியுமா? வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன். நீ சாப்பிடுற ஆகாரத்தை விட உன் ஜீவன் விலையேற பெற்றது என்று அவர் சொல்லுகிறார். உன் ஜீவனுக்கு ஆகாரம் தேவையில்லை, அது கிறிஸ்துவனுடைய ஆவியினுடைய பலத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மரித்தாலும் அது உன்னை உயிர்ப்பிக்க முடியும் அவருடைய வார்த்தைகளினால். நீ தேவனுக்கு ஊழியம் செய்தாய் என்றால் அவருடைய ஆவி உன்னை உயிர்ப்பிக்கும். நீ உலகத்துக்கு ஊழியம் செய்த என்றால் உன்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படாது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மரித்து போயிருக்கிறாய், நீ மரித்த நிலைமையில் காணப்படுகிறாய், நீ ஜீவன் பெற்றுக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய ஆவியை ஊதி ஜீவன் பெற்றுக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ உங்களுடைய ஜீவன், அந்த உயிர் என்பது செத்து போயிருக்கிற இல்லையே. நான் ஜீவனோட தானே இருக்கிறேன். நான் இன்னைக்கு கூட கடையில் போனேன், திங்ஸ் வாங்கினேன், எழும்பினேன், எல்லாரையும் பார்க்கிறேன், பேசுகிறேன். இதோ இப்போ கூட நான் வந்து உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறேனே. நீங்கள் எப்படி சிஸ்டர் செத்து போனேன்றீங்க? உலகத்துக்கு ஊழியம் செய்கிற அத்தனை பேருடைய ஜீவனம் செத்ததாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் யோவான் சொல்றார், யோர்தானில் ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது சொல்றாரு, அவங்கள பார்த்து கேட்குறாங்க, யாரு உங்களுக்கு இந்த வழியை காட்டினார் என்று சொல்லி. வரும் கோபாக்கனைக்கு தப்பித்து கொள்ளும்படியாக யார் உங்களுக்கு இந்த வழியை காட்டின, யார் இதை காட்டினார் உங்களுக்கு? அப்ப இந்த இடத்துல வந்து நாங்க என்ன செய்கிறோம்? ஒரு வழியை உங்களுக்கு நாங்கள் காண்பிக்கிறோம். நீ ஜீவன் உனக்கு வேண்டுமென்றால் கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி நீர் ஊழியம் செய்யாவிட்டால், இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்வது அரிதென்றவர் சொல்லுகிறார். நீ ஆமா என்று சொன்னாலும் தேவன் சொல்லுகிறார் அது முடியாத காரியம் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? இரண்டு எஜமான்களுக்கு அது ஊழியம் செய்ய முடியாது. ஆனா நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறோம். உலகத்தானுக்கு உலகத்துக்கேற்றவாறு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆவிக்கேற்றவாறு. ஆலயத்தில் வரும்போது பாஸ்டர் சொல்றதை கேட்கிறீங்க, இந்த வாசலை விட்டு வெளியேறும்போது உலகத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ, உலகம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் செய்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாக்டவுன் வரும்போது எல்லாரும் கதவை பூட்டி உள்ளே இருங்கன்னு சொன்னாங்க. இருந்தீங்களா இல்லையா? இருந்தீங்களா இல்லையா? யாராவது வெளியே போனீங்களா? மாஸ்க் இல்லாமல் வெளியே போனீங்களா? ஒருவரை தொடுகிறதுக்கு கூட பயந்தீங்கல்ல? பயந்தீங்களா இல்லையா? ஆனால் எங்கள் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஜீவன் வேண்டும் என்றால் நீ தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று. உனக்கு உடை வேண்டாம், உனக்கு வந்து ஜீவன், இதுக்காக நீ எது கவலையே பட வேண்டாம்னு அவர் சொல்றாரு. நீ என்ன உடுக்க போற? உன் உடுக்கிற உடைய விட உன் சரீரம் மேன்மை பெற்றது என்று அவர் சொல்லுகிறார். இந்த சரீரமாகிய ஆலயத்திலே நான் வாசம் செய்கிறேன், உன்னுடைய சரீரம் அது மேன்மை பெற்றது என்று அவர் சொல்லுகிறார். மேன்மையுள்ள இந்த சரீரத்துக்கு ஆடை அணிய வேண்டும் என்று உலகத்துக்கேற்றவாறு நீ நடக்கிறாய். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், எனக்கேற்றவாறு. அவர் சொல்ற துதியின் ஆடையை நீ தரித்துக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஆடைக்காக நீ கவலைப்படாத, ஆடையை விட உன் சரீரம் முக்கியம் என்று அவர் சொல்றார். ஹல்லேலூயா. சரீரம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்லி நீங்க வந்து கொரிந்தியர் எழுதின இதில் கொரிந்தியருக்கு எழுதுறது பவுல் எழுதுறாரு பாருங்க. 7 சபைகளுக்கு எழுதுறாரு. உங்களுடைய சரீரத்தை குறித்தும் உங்களுடைய ஆவியை குறித்தும் பிரித்து அவர் பேசி இருப்பார். ரொம்ப ஆழமாய் பேசி இருப்பார் அவர். அதெல்லாம் நான் எப்போ படிச்சிருக்கிறேன் சிஸ்டர். இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? நாங்கள் தினமும் தான் படிக்கிறோம், எங்கள் பிள்ளை எல்லாரும் தான், நாங்கள் கூட தான் ஊழியம் செய்கிறோம். எத்தனை பேரை நாங்கள் மனம் திரும்ப செஞ்சுருக்கிறோம். அந்த ஆத்துமா நித்திய ஜீவனை அடையுமா? அந்த ஆத்துமா நித்திய ஜீவனை அடையுமாங்க? நீ ரட்சிக்கப்பட வச்ச அந்த ஆத்துமா நித்திய ஜீவன் அடையுமா என்று நீங்க பாருங்க. 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லியும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்க ரட்சிக்கப்பட வைக்கிற ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்கும்? நீ எதை ஃபாலோ பண்றியோ அதுவும் ஃபாலோ பண்ணும். ஹல்லேலூயா. நீ ஒரு எஜமானனை நீ ஃபாலோ பண்ணனா நீ ரட்சிக்கப்படுகிற ஆத்துமா உன்னை பார்த்து அதுவும் ஒரே ஆத்துமாவை ஃபாலோ பண்ணும். ஹல்லேலூயா. நீ உலகத்திலே வாழணும். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, ஆத்துமா ஆதாயம் எவ்வளவு பெரிய கஷ்டம் என்று. எத்தனை ஊழியக்காரன் நம்ம பழிக்கிறோம்,
எத்தனை பேரை நம்ம துஷிக்கிறோம், எத்தனை பேரை ஈஸியாக நம்ம பேசி விடுறோம். எதுக்குங்க வரோம் நம்ம 1 மணி நேரம் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு? அவர் சொல்றாரு, உன் ஜீவனுக்காக நீ ஓடுற, காலையில் 5 மணிக்கு எழும்பி எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு வேலைக்காக நீ ஓடுற, நீ கவலைப்படாதேன்னு சொல்றாரு. நீ கவலைப்படாதேன்னு அவர் சொல்றாரு. அந்த வசனத்தினுடைய கீழ்ப்பாக நீங்க வாசித்து வந்தீங்கன்னா சொல்லுவாங்க, 33வது வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அவர் சொல்றாரு. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நீ தேடு, இது எல்லாம் நான் தரேன்னு அவர் சொல்றாரு. ஆனா நம்ம எப்ப தேடுறோம்? வேலைக்கெல்லாம் போய் ஜீவனுக்குள்ளதை கொண்டு வந்து சரீரத்துக்குள்ளது உடுத்துச்சு குடிக்க வேண்டியதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுறோம். யாராவது வேலைக்கு போகாத நாள் காலையில் 4 மணிக்கு எழும்புறீங்களா? ஒரு நாள் தானேங்க லீவு, ஒரு நாள் தானே லீவு. 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தூங்கி மெதுவும் 6 மணிக்கு எழும்பலாமே. உலகத்தானுக்கு வேலை செய்யும் பொழுது நீ ஓடுகிற உன்னுடைய கால்கள் தேவனுக்கென்று விரைந்து ஓடவில்லை. வாசப்படியிலே நிக்குதுங்க, தட்டிக்கிட்டே நிற்கிறாரு வாசல நின்று, என் மகளே நீ கதவை தர, காலையில் 4 மணிக்கெல்லாம் ஓடுறல்ல, புசித்து புசித்து ஆரோக்கியத்தை கொடுக்கிற, புசித்து புசித்து ஆரோக்கியத்தை கொடுக்கிற, உன் ஜீவனுக்கு உலகத்தினுடைய ஆகாரத்தை புசித்து நீ கொடுத்து கொண்டு இருக்கிறாய். அந்த புசித்து கொடுத்த அந்த ஜீவன் போய்விடும் என்று அவர் சொல்றாரு. உன்னால பாதுகாக்க முடியாது, அந்த ஜீவனை நீ நிலைநாட்ட முடியாது. அந்த ஜீவனை நீ நிலைநாட்ட வேண்டும் என்றால் தேவனை நீ ஆராதிக்க வேண்டும், தேவனுக்கு நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக அவர் ஒரு எடுத்துக்காட்டு அவர் சொல்றாரு பாருங்க, ஆகாயத்து பறவையை பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்லை, அது அறுக்கிறதும் இல்லை, அவைகளை நான் போஷிக்கிறது எவ்வளவு வெட்கமான காரியம். அவருடைய சாயலில் அவரை போல படைச்சு அவரை போல எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்த நாம், ஆண்டவர் சொல்றாரு, 5 அறிவு கூட இல்லை பறவை. அந்த பறவையை பாரு, அது பறக்குது, சாப்பிடுது, அது எங்கேயாவது வேலைக்கு போகுதா? அது ஏதாவது கவலைப்படுதாங்க? அப்ப நீ ஏங்க கவலைப்படுற? என் பிள்ளை என்ன ஆவாளோ, ஐயோ நீ இப்படி இருந்தேன்னு இப்படி இருக்காத, புக் எடுத்து வச்சு படி. என்னைக்காவது ஒரு நாள் பைபிள் எடுத்து வச்சு படின்னு சொல்றீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீங்க வந்து ஜெபம் பண்ணாட்டா நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்றோமா? படிக்கலைன்னா வேலை கிடைக்காது, ஒருத்தரும் உன்னை மதிக்க மாட்டேன்னு சொல்றோம் நம்ம. ஆனா நீ பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணலைன்னா நீ செத்து போயிடுவேன்னு நம்ம சொல்றோமா? அது எப்படிங்க என் பிள்ளைய பார்த்து நான் சொல்றது? அப்படித்தானே, என் பிள்ளைய பார்த்து நான் எப்படிங்க சொல்றது? சொல்லணும், சொல்லணும். யாரை பார்த்து பயம் வரணும் தெரியுமா? தேவனை பார்த்து பயம் வரணும். நமக்கு எல்லாம் பயம் உலகத்தை பார்த்து. இன்னைக்கு படுத்து தூங்க போறேன், ஐயோ அடுத்த கொரோனா வந்தா அவ்வளோதான், என் ஜீவன் போகுமோ இல்லை அவ ஜீவன் போகுமோ இல்லை இவர் ஜீவன் போகுமோ, நான் இருப்பனோ இல்லையோ, என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சிடலாம், சம்பாதிச்சு சேர்த்து வச்சிடல, நான் இருக்கிறேனோ இல்லையோ மக்களை, நீ எடுத்து வச்சு சாப்பிட்றதும் உனக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு. அப்படிதானே? அப்படிதானே? சரி, ஓகே. 2004 தான், 2004 நினைக்கிறேன், சுனாமி கரெக்டு தானே? 2004 தானே சுனாமி வந்தது. அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டது. அப்போ என்னுடைய கணவரை எனக்கு நன்றாக தெரியும். அந்த டைமில் திருமணமாகவில்லை, ஆனால் எனக்கு அவரை நன்றாக தெரியும். சுனாமி வந்த அன்னைக்கு அவர் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறாரு, நான் சென்னை பட்டணத்தில் இருக்கிறேன். சென்னை பட்டணத்தில் நான் படுத்து கொண்டிருக்கோமோ கரெக்டாக 5 மணி, அதிகாலை 5 மணி, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு, அது ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்துக்கு போக வேண்டிய நேரம். நான் அப்பொழுதுதான் நான் ரட்சிக்கப்பட்ட புதுமையான ஒரு பாத்திரமாயிருந்தேன். தேவன் என்னை அவருடைய வசனங்களை நான் நிரப்பிக்கொண்டு என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நான் படுத்து தூங்கி கொண்டு இருந்தேன். எப்பொழுதும் 5 மணி 4:30 மணிக்கு நான் விழிப்பதுண்டு, விழித்து ஜெபம் பண்ணுறது உண்டு. அப்போ நான் என்னுடைய படுக்கையில் எனக்கு கண்முழிப்பு வரம்பும் அதிகாலையில் 4:30 4:15 அந்த மாதிரி இருக்கும். நான் படுத்துக்கொண்டே தேவனை நான் துதித்து கொண்டிருந்தேன். காலையில் எழும்பணும், சீக்கிரம் எழும்பணும், ஆராதனைக்கு போக வேண்டிய 7 மணிக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸ்.
அப்போ நான் எப்பொழுதும் இப்போ ஃபஸ்ட்டு சர்வீஸ் தான் நான் போவேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு சர்வீஸுக்கு நான் போகும் பொழுது ஆண்டவரை தேடுறதுக்காக நான் போக வேண்டும்னு அந்த எண்ணத்தோடு கூட படுத்திருக்கிறேன். படுத்துட்டு என்னென்ன அந்த ட்ரெஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது, போய் குளிச்சா போகுது. ஏன்னா நான் ஹாஸ்டலில் இருந்தேன், ஒர்க்கிங் ஹாஸ்டல். எல்லோரும் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் காலையில் எழும்புவாங்க. அப்போ அதுக்கு முன்பாக நான் முந்தி கொண்டால் தான் எனக்கு குளிக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். அப்படியே படுத்து கொண்டு இருக்கும்போது அப்படியே கண் அசந்துச்சு. அப்படியே கண்ணை பூடி பாதி உறக்கத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறேன். அப்படியே துதிகள்லேயே துதித்து அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். அதெல்லாம் ஒரு காலத்தினுடைய நினைவுகள். ரொம்ப அன்பாக இருப்பேன் தேவனிடத்தில், ரொம்ப வைராக்கியமாக இருப்பேன் ஆண்டவருடைய சமூகத்தில். அப்படியே எனக்கு தாளாட்டுற மாதிரியே இருந்து, ஆகா யாரோ ஆட்டுற மாதிரியே இருக்கே அப்படின்னுட்டுன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மினிட்ஸ் தான். அப்படியே அந்த சத்தம் உடனே கடகடன்னு சத்தங்கள். என்ன சத்தம்னா கிச்சனில் இருந்து நாங்கள் எங்களுடைய ஸ்டவ் எல்லாம் வச்சு மேலே எடுத்து வச்சுருப்போம் ஷெல்ஃபில். ஸ்டவ்வில் தான் அன்றைக்கி டீ எல்லாம் போடுறது, கேஸ் அப்போ கிடையாது. அப்போ ஸ்டவ் மண்ணெண்ணெய் ஸ்டவ். அப்போ அதில் எல்லாம் கீழே விழுது. ஏன் விழுதுன்னா எழும்பின என்னால் நிற்க முடியல, நல்லா அசையுது. வெளியில் சத்தம் கேட்குது. ஏன்னா ஹாஸ்டலும் ஒரே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேஷண்ட்டை கீழே இறக்குங்கன்னு சொல்லி சத்தம் கேட்குது. ஏன் இறக்கணும்? அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஜஸ்ட் பில்டிங் இப்படி நல்லா அசைஞ்சு ஆடி இப்படி வந்து நின்றுடுது. ஒரு நிமிஷத்தில் ஆடி போயிட்டேங்க. அவ்வளோ நேரம் ஜோம் பண்ணிட்டு தாங்க இருந்தேன் அந்நிய பாஷையில். ஆடி நடுங்கி போய்விட்டேன். ஆண்டவரே என்ன இது அப்படின்னுட்டுன்னு. ஏன் இப்படின்னா அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க பூமி அதிர்ச்சின்னு. இப்போ பில்டிங்கெல்லாம் விடும், வெட்டாந்தரைக்கு ஓடுங்கன்னு சொல்லி. அதுக்குள்ளே 2 நிமிஷத்தில் அது அப்படியே அது நின்று விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசு. அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டு புதுபலன் அடைந்து கழுகுக்கு போல உயிரை பறக்கிறதுக்கு புதுபலன் அடைந்து இருக்கிற நாங்களே அந்த சுனாமி வருகிற நேரத்திலே, அந்த பூமி அதிர்ச்சி உண்டான நேரத்திலே நடுக்கம் உண்டாயிற்று. ஆண்டவரே என் தாய் தகப்பன் எவ்வளவோ மைல் தூரத்தில் இருக்கிறாங்க, நான் சென்னை பட்டணத்தில் இருக்கிறேன், என்ன ஆகுமோ, என் தகப்பனை பார்க்காமல் நான் போய்விடணுமோ. 5 நிமிஷத்தில் என்னுடைய இருதயத்தில் வந்து போன எண்ணங்கள் சொல்ல முடியாதது. ஹல்லேலூயா. மரணத்தை பார்க்கும் பொழுது நடுங்கி போய் விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மரிப்பதற்கென்றே உன்னை ஒப்பு கொடுத்து நீ வந்திருக்கிறாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நான் எப்பொழுது வேண்டுமென்றாலும் மரிக்கலாம் என்று நான் ஒப்பு கொடுத்து வந்து நிற்கிறேன். ஏனால் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவளாய், உலகத்தை வெறுத்து கிறிஸ்துவுக்காய் நீ ஊழியம் செய்த என்றால் மரணத்தை பார்த்து உனக்கு பயம் இருக்காது. ஏனென்றால் எப்ப மரித்தாலும் தேவன் என்னை உயிரோடு கூட எழுப்புகிறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். உன் ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தாய் என்றால் அதை இழந்து போய் விடுவாய். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ என்னத்தை உண்ப என்னத்தை உடுப்பேன்னு நீ கவலைப்படாத. 2 எஜமானனுக்கு நீ ஊழியம் செய்யாத மகளே, நீ 2 எஜமானனுக்கு நீ ஊழியம் செய்யாத, நீ விழுந்து விடுவாய். உன்னை உலகத்தை நீ வெறு, தேவனுக்கு ஆராதனை செய். இல்லை என்றால் தேவனை வெறுத்து விட்டு உலகத்துக்கென்று நீ இரு. கர்த்தர் உன்னை நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை என்றால் அவர் வாந்தி பண்ணி போடுவார். உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், வேகமாக ஓடுகிறோம். ஆனால் எப்படி ஓடுகிறோம் என்று தெரியாம ஓடுகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும், பரலோக ராஜ்யம் எனக்கும் வேண்டும். ஆண்டவரே, மற்றவர்களை நானும் ஊழியம் செய்கிறேன், நானும் தசம பாகம் கொடுக்கிறேன், நானும் வேதம் வாசிக்கிறேன், நானும் ஆண்டவரே சப்ப ஜெபம் பண்றேன், எனக்கும் பரலோகம் வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமாய் நாம் ஓடுகிறதில்லை. 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று அறியாமல் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஜீவனுக்காக நீ கவலைப்படுகிறாய் என்றால், உடைக்காக நீ கவலைப்படுகிறாய் என்றால், தண்ணீருக்காக நீ கவலைப்படுகிறாய் என்றால், ஆண்டவர் சொல்றார், நீ உலகத்தினுடைய எஜமானனுக்கு நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய். தேவனுடைய ஊழியம் செய்கிறவன், தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவன் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான், எதை குறித்தும் அவன் அங்கலாய்க்க மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவன் தேடிக்கொண்டிருப்பான். அவனுக்கு எல்லாவற்றையும் கூட கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 34வது வசனம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அதன் பாடு போதுமுங்க. காலையில் நீ எழும்பினியா, ஆண்டவரை துதிச்சியா? அப்பா, எப்பொழுது உன்னுடைய இருதயம் தேவனை துதித்துக் கொண்டிருக்கட்டு.
வேலைகள் செய்வேன். நீங்க வேலை செஞ்சுட்டு இருங்க. எனக்கு நியமிக்கப்பட்ட வேலை செய்யணும், புருஷனுக்கு வேலை செய்யணும், பிள்ளைக்கு வேலை செய்யணும், ஆபீஸ்ல வேலைக்கு போகணும், இதெல்லாம் நிறுத்தி நீங்க போங்கள். ஆனால் உங்கள் இதயம் எதை நோக்கி இருக்க வேண்டும்? தேவனை நோக்கி இருக்க வேண்டும். இந்த சரீரத்துக்கு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா ஆத்துமாவை இழந்து போய்விடுங்கள். ஆத்துமாவுக்கு வேலை செய்தீர்கள் என்றால் சரீரத்தையும் நீங்கள் மீட்டுக்கொள்ள வேண்டும். அவருடைய வருகையில மறுரூபம் அடைந்து மேலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சரீரம் மேன்மைப்படுத்தப்படும். உங்களுடைய சரீரத்தை மறுரூபமாக்குவார், மகிமைப்படுத்துவார். அந்த மகிமைக்குள் நீ பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீ உலகத்தை வெறுத்து உலக எஜமானனுக்கு நீ வேலை செய்யாமல் தேவனுக்கு நீ வேலை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். உடைக்காக நீ கவலைப்படாத, ஆகாரத்துக்காக நீ கவலைப்படாத, தண்ணீருக்காக நீ கவலைப்படாத. கர்த்தர் உனக்கு அதை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அதை கொடுக்கிறவராயிருக்கிறார். நம் கண்களை மூடுவோமா? என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். நெஞ்சின் நோவுகள் அதை மிஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் நோவுகள் அதை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். எஸ் டாடி, என் நெஞ்சின் நோவுகள் கர்த்தாவே, என் நெஞ்சம் பாரங்கள் கர்த்தாவே, அது எனக்கு மிஞ்சின பாரங்களாயிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, என் உள்ளத்தை ஆண்டவர் அப்பா தாங்க முடியாத பாரங்கள் கர்த்தாவே, ஆண்டவரே தாங்க முடியாத நோவுகள் தேவன் அப்பா, யார் என்னை தாங்குவார் கர்த்தாவே? இந்த உலகத்துக்கும் தேவன் அப்பா, உமக்கும் தேவன் அப்பா ஆண்டவரே வேலை செய்கிறது அரிதான காரியம் என்று எங்களுக்கு சொன்னீங்க ஆண்டவரே. என் இருதயத்தின் வேதனையை யாரிடத்தில் நான் சொல்லுவேன் ஆண்டவரே? நீ உன் இருதயத்தின் வேதனையை தேவனிடத்தில் சொல்லென்றவர் சொல்லுகிறான். அதுக்கப்புறமா ஒரு நிமிடம் கூட நீ யோசிக்காத, நீ புலம்பாத, மற்றவரிடத்தில் நீ சொல்லாத. கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டாய் என்றால், உன்னுடைய இருதயத்தின் வேதனையை கர்த்தருக்கு முன்பாக நீ இறக்கி வைத்து விட்டாய் என்றால், அவை குறித்து நீ புலம்பாதே என்று அவர் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியினை தேடு, அதோடு கூட எல்லாவற்றையும் கூட கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, தேவன் சொல்லுகிறார், இம்மைக்குரியதாய் ஆண்டவர் அப்பா, ஆண்டவரே மறுமையிலும் நான் உன்னை ஆண்டவரை கண்ணோக்குகிற தேவனாயிருக்கிறேன். இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, உன்னுடைய கண்ணு வெளிச்சமாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றவர் சொல்லுகிறார். இப்பொழுது நீ சிந்தித்துப்பார், உன் கண் வெளிச்சமாயிருக்கிறதா என்று சொல்லி. ஆண்டவரே, என் கண் இருளடைந்திருக்கிறது தேவன் அப்பா, ஆண்டவரே என் கண்களை நீ திரையும் ஆண்டவரே என்று சொல்லு. என் கண்களை திறந்து தாரும் அப்பா, ஆண்டவரே என் கண்களை திறந்து தாரும் தேவன் அப்பா. உலகத்தை வெறுத்து நான் உம்மை நேசிக்க என் கண்களை நீ திறந்து தாரும் தேவன் அப்பா.
என் கண்களை திறக்கும் போது இந்த உலகம்தான் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேண்டும் தேவன் அப்பா. உம்முடைய பாடுகளை, உம்முடைய அடிச்சுவடுகளை நான் சிந்திக்க வேண்டும். அதை ஆண்டவரே பின்தொடர வேண்டும் தேவன் அப்பா. உம்முடைய ஆவியை எனக்கு தாங்க ராஜா. ஆண்டவரே, ஆகாயத்து பரவிய நீர் ஆண்டவரே செப்ப போஷிப்பிக்கிறீர் கர்த்தாவே. எவ்வளவு அதிசயமாய் ஆண்டவர் அப்பா. நாளைக்கு ஆண்டவரே காட்டு புஷ்பங்கள் ஆண்டவரே செப்ப நெருப்பிலே போடப்படும். அவைகளையே நான் உடுத்துவித்து அழகு பார்க்கிறேன். உன்னை நான் அழகு பார்க்க மாட்டேனோ? உன்னை நான் அழகுபடுத்தி பார்க்க மாட்டேனோ? நீ உலகத்தை வெறுத்து தேவனை ஆண்டவரே செப்ப பற்றிக்கொள் என்றவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே இரவு வேளையிலே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே உலகத்தை வெறுத்து இந்த ஆண்டவரே செப்பா உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய வசனத்தை ஆண்டவரே இவர்களுக்கு விதைத்து போகிறேன் ஆண்டவரே. நீர் பாய்ச்சி அது பலன் கொடுக்க ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. நாவுகளை அடக்க கர்த்தர் கிருபை பாராட்டும் தேவன் அப்பா. எல்லாவற்றும் இடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அடியாளை இந்த இடத்துல நிறுத்தி ஆண்டவரே இவர்களோடு கூட தேவன் அப்பா நீர் பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமகிமையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுத்துக்கொண்டு இயேசு நாம ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.